கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 1 Thessalonians 5:24 He who calls you is faithful, who also will do it. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை அழைக்கிறவராம். நம்மை ஒரு நாளும் வலுக்கட்டாயமாய் இழுக்கிறவர் அல்ல, அன்போடு அழைக்கிறவர். அவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாராம். அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டால் அவருக்குள் இணைந்து வாழ நம்மளால் முடியும். அவர் எதற்காக அழைத்திருக்கிறாராம்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1 Corinthians 1:9 God is faithful, by whom you were called into the fellowship of His Son, Jesus Christ our Lord. பாருங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு பிரதான நோக்கம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் ஒரு அழைப்பு. அதைத்தான் தேவன் இந்த பூமியில மனுஷனை சிருஷ்டிப்பதற்காக கொண்ட காரணம். நாம் அவரை ஐக்கியம் கொள்ளவும், நம்முடைய அன்பை அவரிடத்தில் ஊற்றவும், அவருடைய அன்பை நம்ம மேல் ஊற்றவும், நம்மோடு ஐக்கியம் கொள்ளத்தான் தேவாதி தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆகவே ஒரு பிரதானமான அழைப்பின் நோக்கம் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள. அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். Hebrews 10:22 Let us draw near with a true heart in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water. பாருங்கள், அவரோடு ஐக்கியம் கொள்ள ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை. நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது, ஆனால் அவரோ நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக அவருடைய வார்த்தையை நமக்கு அருளி செய்திருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்க அவருடைய தூய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தை முற்றிலும் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாயும் பரிசுத்தமான வாழ்க்கை உடையவர்களாய் அவரோட ஐக்கியம் கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உம்மோடு ஐக்கியமாய்க்கொள்ள என்னை அழைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எந்த தகுதியும் இல்லாவிட்டாலும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவினீர், என்னை நீர் தகுதிப்படுத்தி அழைத்துக் கொண்ட அன்புக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். 2 Timothy 2:13 If we are faithless, He remains faithful, He cannot deny Himself. பாருங்கள், ஒருவேளை நாம் தேவனை விட்டு விலகினாலும் அவர் நம்மை விட்டு விலகாத ஒரு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாராம். நாம் எப்போது மனம் திரும்புவோம் என்று அவர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். 2 Thessalonians 3:3 But the God is faithful, who will establish you and guard you from the evil one. ஜெபம் பண்ணுவோமா? இயேசுராஜா, நீர் உண்மை உள்ளவராய் எங்களை அழைத்திருக்கிறீர். நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல எங்களையும் உண்மையுள்ளவர்களாய் மாற்றும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அழைப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு உம்மோடு ஐக்கியமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்மோடு இணைத்துக் கொள்ளும். அதன் நிமித்தம் உமக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள், உமக்குள் இருக்கிற ஆவியின் கனிகள், வரங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரட்டும். எங்களையும் உம்மை போல மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.